எபேசியர் 2 அவசரங்களை வாசிப்போம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்களேன், அவர் முழுவதும் தேவனுடைய வாசஸ்தலமாயிடுறாங்க. நீங்க மோசேன்னு சொல்றாரு யாத்திரா 25:8 நான் அவர் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்தமான உண்டு பண்ணுவாயின்னு சொல்றாரு. அதுக்கு மாதிரி யாத்திராகம் 25:40 மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிபடி இங்கே நீ ஆசிரியர் கூட உண்டு பண்ணணும். அப்ப மலையிலே மலை என்றால் சீயோன் மலை. நீ வெளிப்படு 14:1 வாசிங்களே. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். சீயோன் மலையில யார் யார் இருக்கிறது? 144,000 பேர் என்ற முத்திரை போடப்பட்டு மீட்கப்பட்ட யூதர்கள், பின்பு பெருவளை இறைச்சலை போன்றவர்கள், எண்ணிக்கை அடங்காத புற ஜாதி மீட்கப்பட்ட மனவாட்டியான பரிசுத்தவான்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே ஆட்டுக்குட்டியான நாமந்தரிக்கப்பட்டவர்களாய் சீயோன் மலையிலே இவர்கள். பூமியில் யாருக்கு இந்த பாட்டு தெரியாதுங்க. நீங்க நம்ம பாடுற பாருங்களேன், ஆவிக்குள்ளால் நிறைய பாடல். இந்த பாடலாம் தேவ தூதர்கள் வந்து பாடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மலையாள பாட்டு பாட எனக்கு தெரியாம போச்சு. கொஞ்ச நேரம் ஞாபகத்தில் இருந்ததுங்க, அப்புறம் மறந்து போச்சு. மலையாளத்தில் பாட்டு பாடுறாங்க, எபிரேய பாஷையில பாட்டு பாடுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் மாளிகையான தகுதியை, தேவனுடைய வாசஸ்தலமான தகுதியை இவர்களை அடைய செய்கிறதே பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப நாள் வாசிக்கிற பரிசுத்தாவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 2 வாசித்து இருக்கிறோம். இப்படியே இவரை வளர்த்துங்க. தேவனை, இந்த பரிசுத்தவான்களை தேவனை முகமுகமாய் பார்க்க எப்படின்னா 2 ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவான் நிற்கும் பொழுது அவருடைய முழு உருவமும் அந்த கண்ணாடி பிம்பமாய் இவர் காண முடியும். அந்த நிலைக்கு பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு முன்பாக இவரை கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்படின்னா பிதாவை எப்போதும் தரிசிக்க முடியும். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடி காண்கிறது போன்ற தேவனுடைய பிதாவுடைய மகிமையை இவர்கள் முகமுகமாய் பார்க்கிறார்கள். ஃபேஸ் டு ஃபேஸா. மோசே அன்றைக்கு பார்க்க விரும்பினார், ஆண்டவர் அலோ பண்ணல. நான் கடந்து போவேன், இந்த கண்மலை பிளந்த கண்மலை மறைந்து கொள்ள நான் கடந்து போகும்போது என் முதுகை பாரு. அப்படி பார்த்ததே மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்து அபிஷேகித்த நிலையாவது நம்மை பிதாவுடைய மகிமை, தேவனுடைய மகிமையை கண்ணாடி காண்பது போல கண்டு கமா. அப்போ மகிமையின் மேல் மகிமையடைந்து ஆவியாயிருக்கிற கர்த்தரால் இப்ப பிதாவுடைய மகிமையை இந்த பக்தன் பரிசுத்தவான் அல்லது இயேசுவின் சுதந்திரவாளி அல்லது இயேசுவின் பரிசுத்தவான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தில் நிரம்பி பாவமில்லாத பூர்ண ரூபவதியான பழுதொன்றும் இல்லாத அவருடைய பிரியமான அவருடைய ரூபமான அவருடைய சாயல் அணிந்து கொண்ட ஆவிக்குறி உள்ளான மனுஷனுடைய கண்களை அடைந்து கொண்ட இவர்கள் தேவனுடைய மகிமை எப்படி பார்ப்பாங்க? ஃபேஸ் டு ஃபேஸா பார்ப்பாங்க. இது
கற்பனை கர்த்தரை பிளாவிக்கிற மண்டலமே, தேவநேமம். இயேசு மகாராஜா பூமியிலே எல்லா ஜனங்களும் மீண்ட சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். எதற்காக? உலக சந்தோஷத்தை கொடுக்க. அவர் அருள்கிற சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவர் இன்னைக்கு பல சபைகளுங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அற்பமாய் எண்ணுறாங்க. சில சபைகளை நீங்க ஞானம் பெற்ற போதுங்க சீயோன் நிச்சயம் நீ ஞானத்தோடு மட்டும் நின்றால் ஒருபோதும் கர்த்தருடைய சப்தத்தையோ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு தகுதி இல்லை. உங்களை தகுதிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். தேவனுடையவராக உங்களை தகுதிப்படுத்துகிறதே நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். தேவனுடைய சாயலை மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபம் அடைகிற அந்த சாயலை உங்களை அடைய செய்கிறதே பரிசுத்த ஆவியானவர். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ உங்களை வானத்துக்குரியவர்களான தகுதி அடை செய்ய 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்திருக்கிறோம் அல்லவா? 46, 47 வசனங்களை வாசிய தயவுசு எடுத்து 15, 46, 47. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். பாருங்க, வானவருடைய சாயல் அணிந்தோம். நாம் சும்மா பாட்டுவோம், தேவ சாயலாகி தேவனோடு இருப்போம். நாம் நல்லது. அதுக்காகத்தான் அந்த நிலையை மனுக்குலம் அடைய செய்யறதுக்கான அந்த நித்தியமான ஜீவனை உடைய மரணமே இல்லாத மரிக்காத நித்தியம் என்றென்றைக்கும் பிதாவோடு இயேசுவோடு வாழ்வதற்கென்று நாம் தகுதி அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய சாயல், அந்த சாயல் தான் ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய சாயல். நீங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனம் வாசித்தா, அவரில் ஆவிகள் பரிபூர்ணமாயிருக்கையில், அவரில் ஆவியில் பரிபூர்ணமாக இருக்கலாம். அவர் ஏன் ஒருவனை படைத்த? அப்ப பிதாவிடத்துல இருக்கிறவன் யாருங்க? பரிபூர்ண பரிசுத்தமான ஆவியால் நிரப்பப்பட்ட ஆத்துமாக்கள் தான். அதனாலதான் முதல் ஆதாம் ஏதேன் தோட்டத்துல என்றென்னைக்கும் ஜீவனை உடையவனாய் அவன் தகுதி அடைய, என்றென்னைக்கும் மரிக்காதவனாய் அவன் இந்த பூமியிலே வாழ அவனுக்குள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி எதை ஊதினார்? அவருடைய ஜீவாவி ஊதினார். அன்பின் பிதா ஆதாமின் நாசியில மூக்கிலே வைத்து அவருடைய ஜீவனை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானா, என்றைக்கும் ஜீவிக்கிற ஆன்மாவானா. சாத்தான் தந்திரமாய் இந்த ஜீவனை இவனை இழக்க வைக்கிறது. என்றைக்கும் சாகாத ஒரு வாழ்க்கையை நித்தியத்துல போய் தேவனோடு வாழ, என் பூமியிலே வாழறதுக்கு இவன் இப்படி உண்டாக்கிட்டாரே, ஜீவாத்மாவா ஆக்கிட்டாரே. இவனை அந்த ஜீவ வாழ்க்கையை இழக்க வைக்கணும்னா அவனுக்குள் இருக்கிற ஜீவ ஆவியை வெளியேற்றி போடணும். அதுக்கு என்ன தந்திரம்? அவன் பின்பற்றினதுதான் வஞ்சகம், தந்திரம். ஏவா சொல்லுறா, சாத்தான் என்னை வஞ்சித்து போட்டானே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சாத்தான் தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்ததை போல உங்களை நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க பயந்திருக்கிறேன்னு சொல்றார்.
2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை சொல்றார். கேட்டின் மகனாய் பாவ மனுஷன் முந்தி வெளிப்பட்டு விசுவாச துரோகத்தை உண்டு பண்ணுவான். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிக்கிறோம். அவன் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அவன் சங்கிலியால கட்டப்பட்டு 1000 வருடம் அவன் பாதாள தளத்தில் அடைக்கப்பட்டான், முத்திரை போடப்பட்டான். சாசுமானுடைய தந்திரம் எத்தனை தெரியுங்களா? 21 தந்திரங்களுங்க. இங்க அந்திகிறிஸ்து யார் அப்படின்ற புக்க ஆவியான சபைக்கு எழுதி கொடுத்த அந்த புக்கை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்திகிறிஸ்துவாய வலுசற்பத்தின் தந்திரங்கள் எத்தனை என எழுதப்பட்ட 21 தந்திரங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஆனபடியாலே பரிசுத்த ஆவியானவர் முதலாவது பாவத்திலிருந்து மனுக்குலத்திற்கு விடுதலை, பாவம் மன்னிப்பு என்ற ரட்சிப்பை கொடுக்க அவனை காப்பாற்ற, பாவத்திலிருந்து காப்பாற்ற. இப்ப பாவத்தில் காப்பாற்றப்பட்ட பரிசுத்தன் ஆயிட்டான். அடுத்த அவருடைய ஆவியை ஊதி அந்த ஆவியானவர் அவனை தேவனுடைய மாளிகையாய், ஆலயமாய், வாசஸ்தலமாய், என்றென்றைக்கும் தேவனோடு தேவனாய் இயேசுவோடு வாழ இவனை தகுதிப்படுத்தும்படி அவருடைய சுதந்திரமாக்கினார், சொந்தக்காரனாய் மாற்றினார், புத்திரனாய் மாற்றினார், சிரேஷ்ட புத்திரனாக்கினார். அவர் நாமத்தை தரித்துக் கொள்ள தகுதியை படுத்தினார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுவதற்குரிய புத்திர சுவீகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய மகிமையை முகமுகமாக காண பரிசுத்த ஆவியானவர் அவனை தகுதிப்படுத்தினார். அவனை தேவன் எப்படி முற்றுமுடிய ஆவியானவராய் இருக்கிறாரோ, முதலாம் ஆதாமும் ஆவியானவர் பிறந்தார். 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார்? பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். இயேசு ராஜாவும் பரிசுத்த ஆவியானவர் பிறந்தார். அவரால் 2 பேரும், முதலாம் ஆதாம் 2ஆம் ஆதாம் 2 பேருமே என்றென்றைக்கு மரிக்காத நித்திய ஜீவாவியை, ஜீவனை உடையவர்களாய் இருந்தார்கள். அவன் இறந்து போன முதலாம் ஆதாம். 2ஆம் ஆதாமின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானுடைய சாயலாக்கப்படுகிறார்கள். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் இந்த நிலையை அடைந்த வேளையில் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள். ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள். கேட்கிறவனும் வாய் என்பானாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பிதாகிட்ட சாட்சி கொடுக்கிறோமா அப்படி கூப்பிட்டா என்ன அர்த்தங்க? அப்பா உம்முடைய பரிசுத்தவான்களை, உம்முடைய சாயல், உம்முடைய மகிமை, உம்முடைய ஜீவன், அவங்களை நான் பலப்படுத்தி சாத்தானை தோற்கடிச்சு அவன் உண்டாக்கப்பட்ட பாவத்தை அழிச்சு அவங்கள மரணத்திலிருந்து விடுவித்து அவங்க மரிக்காத நிலைக்குள்ளான நித்திய ஜீவனை உடைய பரிசுத்தர்களுடைய கூட்டமான மனவாட்டி என்று நீ எழுதி வச்சிருக்கிறீங்களே, நான் அவருடைய தேவனாயிருப்பேன், அவர் என் ஜனங்களாயிருப்பார்கள், நான் அவரோடு கூட இருப்பேன் சொன்னீங்களே, அந்த மகான்களை நான் எழுப்பி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் என்று மணவாளன் கரத்திலே அப்படின்னா ஏசப்பா கிட்ட சொல்லி வாங்கப்பா ஏண்டா இப்படி வாங்கன்னு கூப்பிட்ட உடனே மகாராஜா வந்துருவாரு.